அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 23வது வசனம் வரை நிறைவு பெற்றது. அத்தோடு 4வது ஜுஸுவும் நிறைவு பெற்றிருக்கிறது, ஜுஸே லன்தனாலு. அடுத்ததாக 5வது ஜுஸு வல் முஹ்சனாத் என்பது இனிதே ஆரம்பமாகிறது. இந்த சூரத்து நிசாவுடைய 24வது வசனம், வல் முஹ்சனாத்து மினன் நிசாஇ, பெண்களிலிருந்து திருமணமானவர்கள், கணவன்மார்கள் இருக்கக்கூடியவர்கள் என்று துவங்குகிறது. வல் முஹ்சனாத் மற்றொரு தர்ஜமாக்களில் பார்க்கும் பொழுது கற்புள்ள பெண்கள், கணவன்மார்கள் இருக்கக்கூடிய பெண்மார்கள் என்று எழுதப்படுகிறது. அதாவது சென்ற வார தஃப்சீரில் யாரையெல்லாம் திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அது தாய் மகள் என்று இரத்த உறவுகளில் 7 நபர்களையும், பால்குடியில் 2 நபர்களையும், அதற்கு பிறகு மனைவிமார்களுடைய சொந்தங்களில் 5 நபர்களையும் இங்கே குறிப்பிட்டு வந்தது. மொத்தமாக குர்ஆனிலே 14 நபர்களை திருமணம் செய்வது ஆகாது என்று சொல்லும் பொழுது 13 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு சொல்லிய பிறகு வல் முஹ்சனாத்து மினன் நிசாஇ, பெண்களிலிருந்து கணவன்மார்கள் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திருமணமான பெண்களை நீங்கள், அவர்கள் தங்களுடைய கணவன்மார்கள் கீழ் இருக்கும் பொழுது நீங்கள் நிக்காஹ் செய்வது, அவர்களை மனம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் வேற ஒருத்தருடைய மனைவியா இருக்கிறாங்களே, நம்ம எப்படி அவர்களை திருமணம் செய்ய முடியும்? எப்படி தாய் மகள் இவர்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போன்று மற்றவர்களுடைய மனைவிமார்களும் உங்களுக்கு ஹராம். அவங்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அப்படி அரசரத் முடிப்பாங்க, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுவது. மற்ற மனைவிமார்கள், ஒரு கணவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களை நாம் அவர்களை பார்ப்பது, அவர்களை திருமணம் முடிக்கலாம் என்று நினைப்பது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது. வல் முஹ்சனாத், மிக அழகான வார்த்தை. அல்லாஹ் பத்தினி தன்மையாக இருக்கின்ற பெண்கள், தன்னுடைய கணவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய கணவனுக்காக மட்டும் வாழ்கின்ற அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் நினைப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இல்லா மா மலகத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட, உடமையாக்கி கொண்ட அந்த பெண்களை தவிர, அதாவது அடிமை பெண்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது அந்த காலத்திலே அடிமை பெண்கள், அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வருவார்கள், போர்க்களங்களுக்கு செல்லும் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பெண்மணிகளை இவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதோ, இவர்கள் தாம்பத்தியம் கொள்வதோ ஜாயிஸாக்கப்பட்ட காலத்தில் அப்பொழுது வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்காக போயிருந்தாங்க. போன நேரத்தில் வெற்றி கொண்டு விட்டார்கள். ஆனால் சில நபர்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் சில பகுதிகளுக்கு சென்று மறைந்து விட்டார்கள், போய் பதுங்கிட்டாங்க. அந்த பதுங்கிய இடங்களில் ஒரு இடம்தான் அவுதாஸ் என்பது. அது மதீனாவுக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு இடம், தாயிஃபுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடம். ஹிஜ்ரி 8 நடக்குது இந்த விஷயங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களை அழைத்து சொன்னாங்க, இந்த அவுதாஸ் பகுதியில் அந்த ஹுனைன் போர்க்களத்தில் தப்பிச் சென்றவர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள், அந்த பதுங்கிய நபர்களை நீங்கள் போய் பிடித்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சஹாபா பெருமக்களை அனுப்புனாங்க. அப்பொழுது போய் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து பெண்களும் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் சிறை பிடித்துட்டு வந்தாங்க. அதாவது கணவன்மார்கள் இறந்தவங்க, இல்லை ஓடி போனவங்க, இவங்கெல்லாம் அந்த பெண்மணிகள்லாம் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். வந்த சஹாபிகள் எப்பொழுதுமே அடிமைகள், அவங்களுக்கு உரியவர்களாக ஆயிட்டாங்க என்று சொன்னால் அவர்களுடைய மனைவியை போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், நடத்தி கொள்வார்கள். இது அரபியர்களுடைய பழக்கம். ஆனால் அந்த நேரத்திலே சஹாபிகள் அதை விரும்பவில்லை.
இந்த பெண்களோடு அப்படி இருக்க விரும்பவில்லை. காரணம், இவர்களுக்கென்று ஆடவர்கள், அவங்களுடைய கணவன்மார்கள் அங்க ஊரில் இருக்கதானே செய்வார்கள். இவர்களோடு எப்படி நாம் மனைவியாக எடுத்துக்கொள்வது? மனம் முடித்துக் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் விரும்பல. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணிகளுடைய கணவன்மார்கள்லாம் முஷ்ரிக்குகளா இருக்கிறாங்க, இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, இவர்களோடு நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு மனம் ஒப்பவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். கணவன்மார்கள் இருக்கின்ற பெண்களை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அடிமையாக ஆக்கப்பட்டவர்கள் இல்லாம மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? மனைவியாக நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்ற ஜாயிஸான சட்டத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இறக்கியதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த காலத்தில் யாரேனும் அடிமையாக இருந்தால், பெண்களும் இருப்பாங்க ஆண்களும், அந்த காலத்தில் சந்தைகள், அடிமை சந்தைகள் அதிகமாக இருந்துச்சு. போவாங்க, தன்னுடைய செல்வத்தை கொடுத்து ஆண்களையும் வாங்குவார்கள், பெண்களையும் வாங்குவாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பொருள்களை வாங்குறோம், அன்னைக்கு அடிமை சந்தைன்னு இருந்திருக்கு. போயிட்டு தங்களுடைய வேலைக்காக வாங்கிட்டு வருவாங்க. பெண்களை தன்னுடைய மற்ற விஷயங்களுக்காகவும் அவங்க என்ன செய்வாங்க? வாங்கி கொள்வாங்க. ஆண்கள் இப்படியும் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மனைவி அல்லாமல் அடிமை பெண்களையும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களோடு தாம்பத்தியம் நடத்துவார்கள், தன்னுடைய வேலைகளை வாங்கி கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சமயம் அடிமை சந்தைகளில் ஒரு பெண்ணை வாங்கினாங்க. அவங்களுடைய பேர் பரீரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள அடிமையாக இருந்த அந்த பெண்மணியை செல்வம் கொடுத்து ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வாங்குறாங்க. வாங்கிய அந்த நேரத்திலே அந்த பெண்மணி வேறொரு அடிமையாக இருந்த முகைஸ் என்பவர்களை ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மனம் செஞ்சிருந்தாங்க, திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஒரு அடிமை மற்றவர்களை திருமணம் செஞ்சிருந்தாங்க. அன்ற பார்க்கும் பொழுது சுதந்திரமானவர்கள் தான் மிக சிறப்பானவர்கள், அடிமையாக இருக்கிறவங்களை தாழ்ந்தவர்களாகத்தான் பார்ப்பாங்க. பரீரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு வாங்கின பிறகு அந்த பெண்மணி நல்ல நடத்தையாக நடந்துக்கிட்டாங்க. உடனே ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த பெண்மணி இவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கிறார்களே, இவர்களை ஏன் நாம் அடிமையாக வைத்திருக்க வேண்டும்? இவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம். நீ இதுக்கப்புறம் சுதந்திரம், பெரிய நன்மை அது. யார் ஒரு அடிமையை வாங்கி விலைக்கு விழுகிறாரோ, சுதந்திரம் தருகிறாரோ, அது பெரும் நன்மையாகத்தான் அன்றைய அரபு உலகத்தில் பார்க்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனம் அந்த அடிமை பெண்களை பற்றித்தான் வருகிறது. அடிமைத்தனத்தை எப்படி இஸ்லாம் ஒழித்தது என்பதை அடுத்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு அடிமை சந்தையே கிடையாது. இன்னைக்கு அடிமை சந்தை கிடையாது. ஆண்களையும் பெண்களையும் வாங்கக்கூடிய நிலை என்பது இன்று இல்லை. அது எப்படி ஆக்கியது என்பதை அழகாக அல்லாஹ் அடுத்த வசனங்கள் என சொல்லி காட்டுகிறான். பரீரா ரதியல்லாஹு தஆலா நடத்தையை பார்த்து ஆயிஷா அம்மா அவங்கள ரிலீவ் பண்ணிட்டாங்க. நீங்க இதுக்கப்புறம் அடிமை கிடையாது, சுதந்திரமான பெண். ஆனா பரீரா ரதியல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணான நான் எப்படி முகைஸை போன்ற அடிமையை திருமணம் செய்து வைப்பது? அவங்களோட சிந்தனை அப்படியே மாறிடுச்சு. முகைஸ் ரதியல்லாஹு தஆலா அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க பரீரா அம்மா மேல. ஆனா பெண்மணி அவங்களுடைய குணம் வந்துருச்சு, நான் ஒரு சுதந்திரமானவள், எனக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் மகர் கொடுக்க வருவாங்க. ஒரு அடிமை கிடையாது. இப்போ மகர் கொடுப்பதற்காக பல நபர்கள் என்னை பார்த்து கொடுப்பதற்கு வருவாங்க. நான் எப்படி ஒரு அடிமைக்கு மனைவியாக இருப்பது என்று என்னை விடுவித்து விடு அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க? முகைஸ் ரதியல்லாஹு தஆலா. அவங்க அழுத அழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை கூட கரைத்து வச்சுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பரீரா, உன் மீது எவ்வளவு காதல், உன் மீது எவ்வளவு பாசம் இந்த முகைஸ் வைத்திருக்கிறார், இவரையா விடுவதற்கு உனக்கு மனம் சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது சொன்னாங்களாம் பரீரா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா அல்லது என்னிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்கிறீர்களா? நான் அவரை தான் திருமணம் செஞ்சிருக்கணும், வச்சு கொள்ளணும் என்று நீங்கள் எனக்கு கட்டளை போடுறீங்களா அல்லது என்னிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது என்னுடைய கட்டளை அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கைன்னு சொன்ன உடனே நான் அவரிருந்து பிரிந்து விடுவதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து என்ன செஞ்சுட்டாங்க? நகர்ந்துட்டாங்க. இங்கே நமக்கு தெரிவது என்ன என்று சொன்னால், ஒரு பெண்மணி அடிமையாக இருந்தால்
தன்னுடைய வாழ்க்கையை அவன் நிர்ணயிக்க முடியாது. அவனுடைய எஜமானனுடைய அந்த பொறுப்பில் தான் இருப்பாள். இதுவே அந்த பெண்மணி எப்பொழுது விடுதலை பெற்று விடுகிறாளோ, சுதந்திரம் பெற்று விடுகிறாளோ, அதற்கு பிறகு அந்த பெண்மணி யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பு, அந்த அத்தனை உரிமைகளும் அந்த பெண்களுக்கு கிடைக்கிறது என்று பரீரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாற்று மூலியமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறான், கிதாப் அல்லாஹி அலைக்கும், இந்த அத்தனை விஷயங்களும், முன் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்கள். யார் யாரை நீங்கள் திருமணம் செய்யணும், யாரை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்பது இது இறைவனுடைய கட்டளை, இது இறைவனுடைய விதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கட்டளையை சொல்லிவிட்டு சொல்கிறான், வ உஹில்ல லகும் மா வராஅ ஸாலிகும், குறிப்பிட்ட அந்த 14 நபர்கள் அல்லாதவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல மகள், தாய், யார் யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 14 நபர்களை சொன்னானோ, அது ரத்த வகை சொந்தமாக இருக்கட்டும், பால் குடி சொந்தமாக இருக்கட்டும், அல்லது மனைவியின் சார்ந்த இருக்கின்ற அந்த சொந்தமாக இருக்கட்டும், அத்தனை நபர்களையும் தவிர்த்து, மேற்குறிப்பிட்ட அத்தனை நபர்களும் தவிர்த்து இருக்கக்கூடியவர்கள் யாவரும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். உஹில்ல லகும் மா வராஅ ஸாலிகும். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன? அன்தப்தகு பி அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தை கொடுத்து அவர்களை நீங்கள் நாட வேண்டும். மஹர் கொடுக்கணும். திருமணம் என்று சொன்னாலே உங்களுடைய செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். கொடுத்தாங்க சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி 400 ஊக்கியா என்பதை கொடுத்தார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது. எல்லா சஹாபிகளும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மஹர் கொடுத்துத்தான் என்ன செய்தார்கள்? திருமண மணக்கொடை கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது மகர் கொடையை கொடுங்கள். எப்படி தெரியுமா? முஹ்சினீன, பத்தினித்தன்மை உடையவர்களாக, முறையான திருமணம் செய்யக்கூடியவர்களாக. நீங்கள் திருமணம் செய்தால் அது எப்படி இருக்கணும்? முறையானவர்களாக இருக்க வேண்டும். முறை தவறி கைர முசாஃபிஹீன, திருமணத்திலே முறை தவறாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். திருமணம் என்று சொன்னால் இன்னாரைத்தான் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது, அவர்களைத்தான் நீங்கள் முடிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பத்தினி தன்மை. மாற்றமாக நீங்கள் திருமணம் அல்லாத உறவுகளை மேற்கொள்வது கைர முசாஃபிஹீன, இதையெல்லாம் நிக்காக்கு அப்பாற்பட்டு ஜினா போன்ற விஷயங்களில் நீங்கள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே பெண்களைத்தான் என்ன செய்வாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பேசுவாங்க. ஆனா குர்ஆன் சொல்லக்கூடியது, ஆண்களே நீங்கள் பத்தினி தன்மை உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சரியானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்க மனைவி மட்டும் உங்களுக்கு சரியா நடந்து கொள்ள நினைக்காதீங்க, நீங்களும் உங்களுடைய மனைவிக்கு சரியானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதற்காகத்தான் ஒரு ஆணுக்குடைய இச்சையை, ஒரு ஆணுடைய வலிமையை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆண் ஒரு மனைவியும் திருமணம் செய்து கொள்ளலாம், 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக வரை ஏன் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் அவன் சீர்கெட்ட வழியில், தவறான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்வது முஹ்சினீன, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் மட்டும்தான் உங்களுடைய மறைவிடங்கள், உங்களுடைய தாம்பத்தியங்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டும் வண்ணமாக கைர முசாஃபிஹீன, ஜினா போன்ற விஷயங்களில் நீங்கள் போய்விடாதீர்கள். இங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதை விட குர்ஆன் நமக்கு சொல்லுவது ஒருத்திக்கு ஒருவன். பல இடங்கள்ல பேசும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கணவன் மனைவி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? இது சாத்தியம் இல்லாத கூற்று. அன்றைய காலத்திற்கும் சரி, இன்றைய காலத்திற்கும் சரி, இஸ்லாம் சரியான வழியைத்தான் எல்லாருக்கும் காட்டும். இன்னைக்கு பேசலாம், ஒரு ஆண் கணவன் மனைவி அவ்வளவுதான், அதுக்கு எதுக்கு 2வது மனைவி 3வது மனைவி என்று சொல்லலாம். ஆனால் பல ஆதாரங்கள் நமக்கு கண் முன்னால் காட்டலாம். அந்த காலத்தில் ஆண்கள் அதிகமாக இறந்து போனார்கள். போர்க்களங்கள் இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? இறப்பாங்க.
அப்ப பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. இன்று அமெரிக்கா அதை சந்திக்கிறது. ஆண்களை விட பெண்களுடைய பாப்புலேஷன் என்பது மிக அதிகமாக இருக்காம். அப்ப அந்த பெண்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய இச்சையை எப்படி தீர்த்துக் கொள்வார்கள்? முறை தவறிதான் தீர்த்துக் கொள்வார்கள். இதுதான் அல்லாஹ் வைர முசாஃபிஹீன, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, இல்வாழ்க்கை என்பது முறையற்றதாக போய்விடக் கூடாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியாதான ஹஜ்ரத் இருக்கு, ஆணுக்கு பெண் நிகராகத்தானே இருக்கிறாங்க பாப்புலேஷன்ல அப்படின்னு சொன்னா அதற்கும் ஒரு காரணம் நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள், நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? இந்தியாவில் மட்டும் பெண் சிசு கொலை என்பது மிக அதிகமாக இருக்காம். வயிற்றிலே ஸ்கேன் எடுத்து பார்த்துடுறாங்க, பெண் குழந்தையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது அங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது அவர்களுக்கு விளங்குகிறது குர்ஆன் ஏன் ஒரு ஆணுக்கு 4 மனைவியின் வரை கூடும் என்று சொல்கிறது. ஆனா இதுவே ஒரு பெண், ஏங்க எனக்கு 4 கணவன் இருக்கக்கூடாதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நினைத்தால் அந்த பெண்மணி ஒருவேளை கர்ப்பமுற்றால் அந்த குழந்தை யாருக்கென்று எப்படி எடுக்க முடியும்? குழந்தை பிறந்துச்சு, நின்றுச்சு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆண் 4 பெண்மணிகளை திருமணம் செய்தாலும் அந்த குழந்தை அத்தனைக்கும் யாராக தகப்பனாக இவன் தான் பேர் சொல்ல முடியும். அல்லாஹ் அந்த வலிமையை ஆணுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் பெண் இயற்கையிலே அந்த வலிமை அற்றவள். எனவே தான் நீங்க குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, நீ உன்னுடைய மனைவிக்கு மட்டும் சரியானவனாக, முஹ்சினீன கற்புள்ளவனாக, திருமணத்தில் சரியான முறையை பின்பற்றக்கூடியவனாக, கைர முசாஃபிஹீன திருமணத்திலே முறையற்றவனாக நீ ஆகிவிடாதே. உன்னுடைய பார்வையை, உன்னுடைய சிந்தனையை உன்னுடைய மனைவியை தவிர்த்து வேறு பெண்ணிடத்திலே நீ சிந்தனை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா மஸ்ஸத் யதுஹு யதம் இம்ரஅத்தின் கத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை ஒரு பெண்ணுடைய கையோடு தொட்டு நான் பார்த்ததில்லை. மா மஸ்ஸத் யதுஹு யதம் இம்ரஅத்தின் கத். யார் சொல்றா? மனைவியான ஆயிஷா அம்மா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இஸ்லாமை தழுவுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து பையத்து செய்வாங்க. யார சொல்லலாம், நான் ஷஹாதத் சொல்கிறேன், ஜினா செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று நபியுடைய கையை கரத்தை பிடித்து ஷஹாதத்தை சொல்லுவாங்க. அதே விஷயத்தை தான் பெண்களும் ஆசைப்படுவார்கள். ஏன்? நபியுடைய கரம் அது. நபியுடைய கரத்தை தொடுவது குர்ஆனில் விளக்கப்பட்டதல்ல, நபிக்கு அது இஜாசத், நபிக்கு அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நபி தொட்டதில்லை. நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதில்லை. இது உம்மத்துக்கான வழிகாட்டி. அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சமயம் தெருவிலே ரொம்ப அதிகமான சுமையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. யார்? அபூபக்கர் தன்னுடைய நண்பருடைய மகள் சுமையை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையில் வந்துகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. அஸ்மா ரலியல்லாஹு பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ரொம்ப உதவியா இருந்தது அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த கட்டுச்சாதங்களை எல்லாம் கட்டி எதிலே கட்டி முடிக்கிறதுன்னு தெரியல, தன்னுடைய இடுப்பிலே இருந்த ஒரு கயிற்றை கழட்டி தான் அந்த அம்மா என்ன செஞ்ச கட்டி கொடுத்தாங்க. அவ்வளவு ஹித்மத் செஞ்ச அந்த பெண்மணி சுமையை தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையில வராங்க, வந்துட்டு அஸ்மாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்கறாங்க, யா ரசூலல்லாஹ் உன்னுடைய பொருட்கள்லாம் என்கிட்ட கொடு, நீ பின்னாடி ஏறிக்கோ, நான் வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை நான் வீட்டில் விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. நபிக்கு பின்னாடி உட்காரத்துக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் பெண். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இருக்கிறாரே ஜுபைர், அவர் ரொம்ப ரோஷமானவர். யாரை பார்த்து சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், அந்த பெண்மணிக்கு தெரியும். ஆனாலும் சொன்ன வார்த்தை, என்னுடைய கணவன்
ரொம்ப ரோஷக்காரர். யார்? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ரோஷக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஆம் உங்களுடைய கணவர் ரோஷக்காரர் தான், நீ வேண்டாம், நீ நடந்தே செல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? நம்மளுடைய மனைவிமார்களை யோசி பார்க்கணுமே. பால்காரன் வந்தா பேசுறாங்க, சிலிண்டர்காரன் வந்தா பேசுறாங்க, தண்ணி போடுறவன் வந்தா பேசுறாங்க, நைட்டியோட தான் பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் யார்? நாம் தான். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். ஆயிஷா அம்மா அங்கே சொல்கிறார்கள், அதே நிகழ்வு தான் அங்கே அஸ்மா பின்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் சொல்றாங்க. இதுதான் நம்மளுடைய பத்தினி தன்மை. நம்மளுடைய பார்வையில, நம்மளுடைய பேச்சில பெண்கள் அப்படி இருந்தாங்க அந்த காலத்துல. கணவன் இல்லாத நேரத்தில் ஒருவர் கதவை தட்டுகிறார் என்று சொன்னால் கதவை உடனே திறக்க மாட்டாங்க. சாதாரண லைட்டா திறந்து அவங்க ஒரே ஒரு வார்த்தை, கணவன் வீட்டில் இல்லை. எப்படி சொல்வாங்களாம்? தன்னுடைய வாயை பொத்தி கொண்டு அந்த இனிமையான குரல், அந்த குலைந்த குரல் வெளியில வராத அளவிற்கு கனமான குரலை சொல்வார்களாம். ஏன்? குர்ஆன் சொல்லி தருகிறது, நீ ஒரு ஆணிடத்தில் பேசினால் கனமான குரலில் பேசு, குலைந்து பேசாதே. குர்ஆன் சொல்லி தருகிறது. ஆனா நாமளும் அதே போல தானே இருக்கணும். இது பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லக்கூடாது. கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு பெண்மணி சலாம் சொன்னால் ஒரு ஆண், அந்நிய ஆண் பதில் சொல்லக்கூடாதாம். நாசத்து சலாம் சொன்னா வாஜிப் தானே பதில் சொல்றது. சொல்வது யார்? ஒரு அந்நிய பெண், ஒரு அஜ்னபி, ஒரு அஜ்னபியான ஒரு பெண்மணி ஒருவருக்கு சலாம் சொன்னால் வாலைக்கும் சலாம் சொல்வதும் தடை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு சமயம் ஒரு பெண்மணி அவர்களை பார்த்து மார்க்க சட்டம் கேட்பதற்காக வருகிறார்கள். வந்த பெண்மணி அல்ஹம்து தும்பிட்டாங்க. உடனே தும்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? யர்ஹமுகில்லா யர்ஹமுகல்லா அப்படின்னு என்ன சொல்லணும்ல. பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர், அஹ்மது இப்னு ஹம்பல் சைலண்டா இருந்தாங்க, பக்கத்தில் இருந்த நபர் யர்ஹமுகில்லா அப்படின்ட்டாங்க. உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், ஹுவ ஆபிதுன், அவர் ஒரு வணக்கசாலி தான், ஆனால் ஜாஹில்ட்டாங்களாம், முட்டாளான வணக்கசாலி அப்படின்னாங்களாம். ஒரு வணக்கசாலியை பார்த்து முட்டாள் என்று சொல். காரணம் என்ன? ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்வதை நீ எப்படி சொல்ல முடியும்? எது? யர்ஹமுகில்லான்னு சொன்னது தவறு என்று சொல்லி காட்டுறாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம பேசுறோம். நம்முடைய குழந்தையா தானே, நம்ம மனைவியுடைய தங்க தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் கணவனுடைய சகோதரன் இருக்கிறாரே அது மௌத்துக்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். யார்? மௌத்துன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்தல. மௌத் அப்படின்னா என்ன? அவர் இடத்துல நீ பேசி விட்டாயா, பர்தா இல்லாமல், ஹிஜாப் இல்லாமல், அது மௌத்துக்கு சமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதேதானே கணவனுக்கும். குர்ஆன் அதுதானே சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய பார்வையை உங்களுடைய மனைவியை மட்டும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக, அவர்களோடு மட்டும் உங்களுடைய சிந்தனை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. முஹ்சினீன கைர முசாஃபிஹீன. அடுத்து அல்லாஹ் ஃபமஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன, எந்த பெண்களில் இருந்து நீங்கள் சுகம் அனுபவித்தீர்களோ, திருமணம் முடித்து நீங்கள் தாம்பத்தியம் கொண்டீர்களோ, ஃபஆதுஹுன்ன ஹுஜூரஹுன்ன ஃபரீலத்தன், அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம் நிர்ணயித்த அந்த மஹரை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். திருமணம் ஆயிருச்சு, பேசிட்டோம், பேசி முடித்த பிறகு நம்மளுடைய இல்வாழ்க்கையும் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கான மஹரை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அன்றைய காலத்தில் தவணை முறை திருமணங்கள் இருந்துச்சு. ஒரு காலத்துக்கு அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி அதெல்லாம் இருந்தது. ஆனால் அது அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்தில் என்ன செய்தார்கள்? தடை செய்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹா அன் முத்அத்தின் நிசா வ அன் லுஹூமில் ஹுமரில் ஹலியா ஜமன கைபர். கைபர் காலம், கைபர் யுத்தம் நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவணை முறை, அக்ரிமெண்ட் மேரேஜ் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அன்றைய காலம் இருந்துச்சு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் தடுத்தார்கள். நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறீர்கள் சொன்னால் அவர்களுக்கு சரியான முறைப்படியான மஹரை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு மஹரை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, மஹரை இவ்வளவு கொடுக்கணும்னு பேசியாச்சு. கணவனும் மனைவியும் மஹர் கொடுக்கப்படல, திருமணம் ஆயிடுச்சு, அவங்க தாம்பத்தியமும் கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு மனைவி சொல்கிறாள், நீங்கள் இதை கொடுத்தா போதும்,
அவர் கேட்கிறார், என்னால் இவ்வளோ கொடுக்க முடியலம்மா, நான் 6 கிராம் சொல்லிட்டேன், 10 கிராம் சொல்லிட்டேன், இப்போ இருக்கிற 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்னால் அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்லும் பொழுது அவர்கள் இருவர்களும் பரஸ்பரம் பேசிக்கொண்டால், யார் கணவனும் மனைவியும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பொருட்படுத்துவதில்லை, அது ஒரு குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஃபீமா தராவைத்தும் பிஹி மின் பஅதில் ஃபரீதா, நிர்ணயிக்கப்பட்ட அந்த மஹர் தொகைக்கு பிறகு நீங்கள் இருவர்களும் பேசி பரஸ்பரமாகி பொருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களிலே எந்த ஒரு குற்றமும் பிடிக்க மாட்டான். நீங்க அந்த மஹர் தானே சொன்னீங்க, அவ்வளோதானே சொன்னீங்க, அப்படி என்று மற்றவர்கள் பேச இயலாது. கணவனும் மனைவியும் என்ன முடிவு செய்கிறார்களோ அதை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்து விடுவான், விட்டு விடுவான். இந்த வசனம் அடுத்து இப்படி முடிகிறது, இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிந்தவனாகவும் ஞானம் உடையவனாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று இந்த சூரத்து நிசாவுடைய 24வது வசனம் முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனைவிமார்கள் எப்படி பத்தினி உள்ளவர்களாக கற்புள்ளவராக நமக்கு மட்டும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போன்று தான் நாமும் அவர்களுக்கு சிறந்த கணவனாக, அவர்களுக்குரிய எல்லா விஷயங்களும் நிறைவேற்றக்கூடியவர்களாக, உலக விஷயம் மட்டும் கிடையாது, ஆகிரத்திலும் அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்ய இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த ஜோடிகளை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. நம்முடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்த நபர்களாக நம் இவ்வுலகத்தில் மறுவுலகத்தில் சிறந்து விளங்குகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.